ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு கழித்து கூட தான் அமைத்த குழு தந்த அறிக்கையை கூட வெளியிடாமல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இருப்பது மிகுந்த வேதனைக்குரிய. ரேங்கிங்காகவோ நேஷனல் அக்ரெடிஷனுக்காகவோ அல்ல நிதிக்காகவோ சமரசம் செய்யாமல் எங்களுடைய மாணவர் உலகத்தில் ஆகச்சிறந்த மாணவராக இருப்பார் என்கின்ற வகையில வருவான கல்வியை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாநில அரசு கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கை 20 பல கூறுகளை சத்தமில்லாமல் பல்வேறு நிர்பந்தங்களை வைத்து பல வடிவங்களில் தமிழ்நாட்டில் கூட நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்ச்சிகளை தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கைய கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஊரடங்கு உத்தரவு இருந்த நேரத்துல வீட்டை விட்டு யாருமே வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் 2020 ஒன்றிய அரசு நேரடியாக செய்தியாளர்கள் கூட்டத்துல செய்தியாளர்களுக்கு உண்டான தேசிய கல்விக் கொள்கை 2020 முக்கிய அம்சங்கள் ஹைலைட்ஸ் ஆஃப் NEP 2020 அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. அதற்கப்புறம் 2 நாள் கழித்து தான் அவங்களோட வலைதளத்திலேயே அதை ஒரு 66 பக்க ஆவணமாக அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 உருவாவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக இந்த வரைவு காலத்திலேயே எதையெல்லாம் விமர்சனமாக வைக்கப்பட்டதோ அந்த விமர்சனங்களை எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட பண்பாட்டு தேசமாக இந்தியாவை கட்டமைக்கிற இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கின்ற ஒட்டுமொத்தமான கல்வியையும் தனியாரிடம் கொடுக்கக்கூடிய அதாவது தேசிய கல்விக் கொள்கை 2020 ஜூலையில தொடங்கி 2030க்குள் 10 ஆண்டுகளுக்குள் அதனுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய கால அவகாசத்தை அவங்க வச்சிருக்கிறாங்கன்னா அந்த 10 ஆண்டு காலத்திற்குள் 2030 ஒரே ஒரு கல்லூரி கூட இந்தியாவில அது ஒன்றிய அரசு கல்லூரி மாநில அரசு கல்லூரி இது எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரே ஒரு உயர்கல்வி நிறுவனம் கூட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உள்ளிட்ட எதுவுமே அரசின் முழு நிதியில் இயங்குவதற்கு வாய்ப்பில்லை என்ற மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. அதனால தான் 1968 86 92 கல்விக் கொள்கை எல்லாம் விமர்சித்தார்களே தவிர நிராகரிப்போம்னு சொல்லல. தேசிய கல்விக் கொள்கை 2020 மட்டும்தான் நிராகரிக்க வேண்டும் என்ற குரல் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் ஆசிரியர்களும் எழுப்பினார்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த குரலாக இருந்தது. அதனுடைய ஒரு பகுதி தான் தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை 2020 நிராகரிப்பு மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குவது என்கின்ற தேர்தல் வாக்குறுதியாக இருந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மிகப்பெரிய விவாதமாகி அத்தகைய வாக்குறுதியை தந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. மாநில அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. மாநில அரசு பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கையை வகுப்பதற்காக பரிந்துரைகளை தருவதற்கு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்தது. ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு ஓராண்டுக்கு மேல் பணியாற்றி அது ஒரு அறிக்கையை தந்திருக்கிறது. அந்த அறிக்கை இதுநாள் வரை முழுமையாக வெளியிடப்படவில்லை. சட்டப்பேரவையில் வைத்து விவாதிக்கப்படவில்லை. அந்த அறிக்கையின் மீது அரசு என்ன முடிவு எடுத்தது என்பதை பற்றியும் வெளியில சொல்லவே இல்லை. தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதியின் அடிப்படையிலான அரசு கல்லூரி அரசு பல்கலைக்கழகங்களை வலுவிழக்க செய்துவிடும் என்கின்ற மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. இங்கே மொழியாக அவர்கள் பேசல, சமஸ்கிருதம் என்று பேசுவதை பண்பாட்டாக பேசுகிறார்கள். எனவே இங்க இருக்கிற பன்முக பண்பாட்டை சிதைத்து விடும். ஒரு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த வாழ்க்கை, ஒற்றுமையான வாழ்க்கை, சமூக நீதியின் அடிப்படையினால் எல்லோரும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கே ஒரு பேராபத்தை இது தந்துவிடும் என்கின்ற அச்சுறுத்தல் இருக்கின்ற நேரத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஜூலை தொடங்கி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து சில மாநில அரசுகளை கட்டாயப்படுத்தி சில மாநில அரசுகளை அவர்கள் கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி தனியார் கல்லூரிகளை தனியார் தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகங்களை அவர்கள் வெவ்வேறு காரணத்திற்காக அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கி ஒரு வடிவமையத்தை நோக்கி மிக வேகமாகவும் அதே நேரத்தில் பண்பாட்டு ரீதியாக ஒற்றை பண்பாட்டை நோக்கி மிக வேகமாகவும் ஒன்றிய அரசு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு கழித்து கூட தான் அமைத்த குழு தந்த அறிக்கையை கூட வெளியிடாமல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழ்நாடு அரசு இருப்பது மிகுந்த வேதனைக்குரியதாக கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. பள்ளிக்கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை தேசிய கல்விக் கொள்கை 20 பல கூறுகளை சத்தமில்லாமல் பல்வேறு நிர்பந்தங்களை வைத்து பல வடிவங்களில் தமிழ்நாட்டில் கூட நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்ச்சிகளை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கும் பொழுது
தெளிவாக மாநில அரசுக்கு இதுதான் கொள்கை என்று சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இவை தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய தலைமையில் அமைந்த அந்த குழு தந்த அறிக்கையை உடனடியாக வெளியிடணும். அந்த குழு கொடுக்கிற அறிக்கை, அந்த குழுவில் அறிக்கையில என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை அரசின் முழு பொறுப்பிலும் செலவிலும் இயங்கக்கூடிய அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகளை வலுப்படுத்தக்கூடிய, அரசின் பொறுப்பிலும் செலவிலும் கல்வி என்கின்ற வகையில் கலைஞர் அவர்கள் முன்வைத்த சமச்சீர் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில, தந்தை பெரியார் முன்வைத்த சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில, வள்ளுவர் தொடங்கி வள்ளலார் வரை வகுத்து தந்த ஒரு சமநீதியான ஒரு வாழ்க்கைக்கான சமூக கட்டமைப்பை உருவாக்கிட அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம், அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் கல்லூரி, அரசு உதவி பெறும் பள்ளி ஆகியவற்றை வலுப்படுத்தக்கூடிய, அதன் மூலமாக கல்வி உரிமையை மக்களுக்கு தரக்கூடிய ஒரு மாநில அரசு கல்விக் கொள்கையை மாநில அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஒன்றிய அரசினுடைய எந்த நிர்பந்தத்திற்கும் மாநில அரசு பணிய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டம் மாநில அரசிற்கு தந்திருக்கிற உரிமையின் அடிப்படையில மாநில மக்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுத்தால் வெள்ளை அறிக்கையை தந்து மாநில மக்களிடம் கேளிக்கை வரி, உங்களுக்கு சிறப்பு வரியாக கேளிக்கை நிகழ்வுகளுக்கு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் மீது, செலவினங்கள் மீது நீங்க கல்விக்கான சிறப்பு வரியை வசூல் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொண்டு வருவதுதான் செஸ். அந்த செஸ் நீங்க விதிக்க முடியும். எந்த காரணம்ன்றத சொல்லலாம். ஒன்றிய அரசு தன் ஜிஎஸ்டி ஒன்றிய அரசு வாங்குது, வருமான வரி ஒன்றிய அரசு வாங்குது. ஆனால் முழுமையாக ஒன்றிய அரசு தன் பங்காக தர வேண்டியதை கொடுக்க மறுக்குது. எனவே பள்ளி கல்வியை, கல்லூரி கல்வியை அரசே நடத்தணும் அப்படின்னு முன்வருகின்ற போது எங்களுக்கு நிதி வேண்டும் என்று கேட்கலாம். என்டர்டெயின்மெண்டாக இருக்கக்கூடிய, கேளிக்கைக்காக நடத்தக்கூடிய எந்த நிகழ்வுக்கும், அதே போல கார்பரேட்டுகளுக்கு அவங்களுடைய உபரி லாபத்திலிருந்து தான் அவங்க கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற அடிப்படையில அவங்க நிதியை ஒதுக்குறாங்க. அந்த உபரி லாபத்தின் மீது கல்விக்கான சிறப்பு வரி, ஒரு எஜுகேஷனல் செஸ் போடலாம். இந்த மாற்று வரிகளை யோசிக்கணும். ரேங்கிங்க பத்தி கவலைப்படக்கூடாது. ஆல் இந்தியா ரேங்கிங், அக்ரெடிஷன், தரவரிசைப்படுத்துதல் என்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவித்த மாணவர் அவர் உலகளாவிய ஒரு சாதனையை புரியும் பொழுது அந்த பல்கலைக்கழகத்துக்கு பெருமை தருகிறது. அந்த பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு முதல் 100 இருக்கா, முதல் 20 இருக்கிறதால மட்டுமே ஒரு பல்கலைக்கழகம் சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கிவிடப் போவது இல்லை. எனவே பல்கலைக்கழக ரேங்கிங் ஆல் இந்தியா நேஷனல் ரேங்கிங்காகவோ, நேஷனல் அக்ரெடிஷனுக்காகவோ அல்லது நிதிக்காகவோ சமரசம் செய்யாமல் எங்களுடைய மாணவர் உலகத்தில் ஆகச்சிறந்த மாணவராக இருப்பார் என்கின்ற வகையில வருவான கல்வியை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாநில அரசு கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைந்து அறிவிக்க வேண்டும்.